ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மேங்கோ பார் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மேங்கோ பார் ஃப்ரெண்ட்ஸ். மாங்காயை நல்லா கழுவி எடுத்துக்கணும். காய் சீவுறது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதால் கூட சீவலாம். அது இதோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நம்ம கொஞ்சம் முடியும் வேலை. நான் கத்தி இருக்கிறதுனால கத்தியால் ஒண்டி சீவிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மேலே இதே மேலே சின்ன சின்ன பீஸாக அரிஞ்சிக்குங்க. ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஊற்றி சின்ன சின்னதாக நறுக்கிய மாங்காவை உள்ளே போட்டு வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அது வெந்த உடனே நம்ம வடிகட்டணும். நல்லா வடிகட்டி தட்டில் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தட்டில் இருக்கிற வெந்த மாங்காவை எடுத்து மிக்சியில் போட்டு மழைன்னு அரைச்சிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு சர்க்கரை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கரை அந்த ஹீட்லேயே நல்லா மெல்ட் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே ஹீட்டில் தானாக மெல்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அரைச்சி வச்சு விழுது சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிண்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிண்டி விட்டுன்னு உப்பு போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். காரம் கொஞ்சம் போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதம் வந்த உடனே நம்ம இறக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தட்டில் எண்ணெய் தடவி ஊற்றி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம வெயிலில் காய வைக்கணும். காக்கா தொல்லையால் துணி போட்டு காய வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தூசும் விழுவோம் காற்றுல. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காய வச்சு எடுத்துட்டோடனே மேங்கோ பார் வந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெயிலில் 2 நாள் காய வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பீஸாக வெட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். கடையில் விற்கிற மாதிரி மேங்கோ பாரு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கா கலை? மகி எப்படி இருக்குது? மகி எப்படி இருக்குதுலாம் இல்லை, நல்லா அவர் பிடிச்சிருக்கு எடுத்து சாப்பிட்டுன்னு இருக்கிறாரு. மகி அப்படி காலை வைக்கக்கூடாது. காலை ஒழுங்கா எடுத்து வைய. காலை ஒழுங்கா மடக்குமா ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா புவனேஸ்வரி பசுபதி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.